வியூவர்ஸ் ரியல் அனலைசிஸில் அடுத்த டாபிக் வந்து கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் பற்றி பார்க்கலாம். 2.3a டெஃபினேஷன். இஃப் த சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் Sn where n is equal to 1 to infinite கொடுத்துருக்காங்க as the limit L, we say that Sn where n is equal to 1 to infinite is convergent to L. If Sn where n is equal to 1 to infinite does not have a limit, we say that Sn where n is equal to 1 to infinite is divergent. ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம தெரியும், சீக்வன்ஸ் அப்படின்னாவே இஸ் அ ஃபங்க்ஷன் வேர் ஃப்ரம் என்னன்னா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் டு ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு தெரியும். ஸோ ஒரு சீக்வன்ஸ்க்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அதை வந்து நமக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அந்த லிமிட்ன்றதை எல்லுன்னு வச்சுக்கிட்டோம்னா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தட் சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜென்ஸ் டு எல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சீக்வன்ஸ்க்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அந்த லிமிட் எல்லுன்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா வி சே தட் சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜென்ஸ் டு எல்லுன்னு சொல்லுவேன். இஃப் சீக்வன்ஸ் டஸ் நாட் ஹாவ் லிமிட், ஒரு சீக்வன்ஸ்க்கு லிமிட் வந்து இல்லை அப்படின்னா அதை வந்து எப்படி சொல்லுவேன் அப்படின்னா the சீக்வன்ஸ் இஸ் டைவர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ கன்வர்ஜென்ட்லாம் லிமிட் இருக்குன்னு அர்த்தம், டைவர்ஜென்ட்னா லிமிட் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்ம போன லாஸ்ட் வீடியோஸில் பார்த்தது 1 1 1 1 அப் டு எக்ஸெட்ரா போயிட்டே இருந்துச்சுன்னா இதோட லிமிட் 1ன்னு பார்த்துருந்தோம். அண்ட் 1/1 1/2 1/3 அப் இதை வந்து ஜென்ரல் ஃபார்மில் 1/n சொல்லுவோம். ஸோ இது வேறு n is equal to 1 2 அப் டு எக்ஸெட்ரா போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து லிமிட் 0 அப்படின்னு பார்த்துருப்போம். ஆர் கன்வர்ஜென்ட் சொல்லலாம். ஏன் கன்வர்ஜென்ட்? ஏன்னா இதுக்கான லிமிட் வந்து 1, இதுக்கான லிமிட் வந்து 0. அப்போது இதுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா திஸ் சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு 1, திஸ் சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு 0 அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதே 1 2 3 4 அப் டு எக்ஸெட்ரா இதுக்கும் -1 +1 -1 +1 அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு போயிட்டே இருக்குல்ல, இதுக்கும் வந்து நம்மளால் லிமிட் சொல்லவே முடியாது. ஸோ லிமிட் இதுக்கு நம்மளால் லிமிட் டிஃபைன் பண்ண முடியாது அப்படின்றதுனால இதை வந்து நம்ம டைவர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ சிம்பிளாக ஒரு சீக்வன்ஸுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா திஸ் சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜஸ் டு எல் அப்படின்னு சொல்லி அந்த லிமிட் சொல்லுவோம். ஒரு சீக்வன்ஸுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா திஸ் இஸ் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் பேசிக்கான திங். ஆனால் அதை பேஸ் பண்ணால் ஒரு தியரம் பார்க்கலாம். 2.3b தியரம். இஃப் சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் Sn where n is equal to 1 to infinite is convergent. Okay, if the sequence of real number Sn where n is equal to 1 to infinite is convergence to L. Convergence to L na என்ன அர்த்தம்? இந்த சீக்வன்ஸ்க்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க, இஸ் அ கண்டிஷன். தென் sequence where n is equal to 1 to infinite cannot also converges to a limit distinct from L. ஸோ அப்படின்னா என்ன? தட் இஸ் இஃப் லிமிட் வேர் n டெண்டிங் டு இன்ஃபினிட் Sn which is equal to L and லிமிட் Sn வேர் லிமிட் n டெண்டிங் டு இன்ஃபினிட் வேர் Sn which is equal to M then L is equal to M அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மீனிங் என்னென்னா, ஒரு சீக்வன்ஸுக்கு லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது, அதாவது ஒரு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீக்வன்ஸுக்கு வந்து இஸ் கன்வர்ஜஸ் டு த லிமிட் L அப்படின்னா அதே சீக்வன்ஸ் வந்து இன்னொரு லிமிட்டுக்கு கன்வர்ஜ் ஆகாது. விச் மீன்ஸ் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு சீக்வன்ஸ்னு இருந்துச்சு, அதுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அது ஒரு லிமிட் தான் இருக்கும், ஒன்றுக்கு மேலே லிமிட் இருக்காதுன்னு சொல்ல வராங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ அது எப்படி நம்ம சொல்லலாம் மேத்தமெட்டிக்கலாக? இதுதான் எஸ்என்ற சீக்வன்ஸுக்கு நான் ஒரு லிமிட் போட்டேன், n is equal to infinite, n tending to infinite போட்டால் ஒரு லிமிட் வரும். அதே மாதிரி n tending to infinite போட்டால் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எம்ன்ற ஒரு லிமிட், இது இங்கே L ஒரு லிமிட் வருது, இங்கே எம்னு ஒரு லிமிட் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம்? L is equal to M, அதாவது எல்லும் எம்மும் ஈக்குவலாக தான் இருக்கும். எல்லும் எம்மும் ஈக்குவல்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு லிமிட் தான் இருக்குன்னு அர்த்தம். இந்த சீக்வன்ஸுக்கு Snக்கு 1 அப்படின்ற ஒரு லிமிட் இருக்குன்னா அதுக்கு 1ன்ற ஒரு லிமிட் மட்டும்தான் இருக்கும். அப்போ அதை விட வேறு லிமிட் இருக்காதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல பாருங்கள், 1/2 1/1 1/2 1/3 இதுக்கு வந்து 0 அப்படின்ற லிமிட் தான் இருக்கும். ஸோ வேறு ஏதாவது லிமிட் இருக்குமானா இருக்காது. ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னா cannot also converges to the limit distinct from Lனா இதுக்கு லிமிட் Lன்ற ஒரு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா டிஸ்டிங்க்னா அதை தாண்டி அதுக்கு ஆப்போசிட்டாவோ இல்லை அது வேறு ஏதோ L தவிர மற்ற எந்த லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்ல வராங்க. அது சிம்பாலிக்காக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதுக்கு L அப்படின்னு வருது, M அப்படின்னு இருந்துச்சு, இன்னொரு லிமிட் இருக்குது அப்படின்ற மீனிங் நம்ம வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும், ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்காது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஓகேவா? ப்ரூஃப்குள்ளே போயிடலாம். அசிம் த கான்ட்ரவர்சி. இதை கான்ட்ரவர்சி மூலிமா தான் ப்ரூஃப் பண்ணுவோம். கான்ட்ரவர்சி என்ன? L is equal to M தான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஸோ அதனால் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? L not is equal to M நான் எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? எல்லும் எம்மும் ஈக்குவல் இல்லைன்னு எடுத்துக்கிட்டு நான் ஈக்குவல்னு சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ தட் ஃபார் எக்ஸாம்பிள் L not is equal to Mன்னு எடுத்தனா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் 3 is not is equal to 2. கரெக்டாக? 3யும் 2வும் ஈக்குவல் இல்லை.
அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இது ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணலாம். 3 - 2 என்ன வரும், எனக்கு 1 வரும். 2 - 3 எனக்கு என்ன வரும், -1 வரும். இது ரெண்டுத்துக்கும் நான் மாடுலஸ் எடுத்தனா 1 1. கரெக்டாக? இது ரெண்டுமே >0 தான். நீங்கள் எந்த டிஸ்டிங்க்ட் இது வேணால் எடுத்துக்கோங்க. எல்லும் எம்மும் ஈக்குவல் இல்லைன்னா என்ன அர்த்தம், ரெண்டும் வேறு வேறு நம்பர்னு அர்த்தம். நீங்கள் வேறு வேறு நம்பர் எது எடுத்து மைனஸ் பண்ணி அதுக்கு மாடுலஸ் எடுத்தாலும் எனக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் வரும். கரெக்டாக? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 is not is equal to 10. ஸோ 10 - 5 எவ்வளோ, எனக்கு 5ன்னு வரும். அதுக்கு மாடுலஸ் எடுத்தால் 5. அதே மாதிரி 5 - 10 எனக்கு என்ன வரும், -5ன்னு வரும். அதுக்கு மாடுலஸ் எடுத்தாலும் எனக்கு 5 தான் வரும். கரெக்டாக? அப்போது என்ன மீனிங் அப்படின்னா, ரெண்டும் ஈக்குவல் இல்லை அப்படின்னா ரெண்டுத்தையும் மாடுலஸ் எடுத்தனா ஈக்குவல் இந்த சென்ஸ் இந்த இடத்துல >0 தான் வரும். ஸோ இந்த இடத்துல ரெண்டு லிமிட் ஈக்குவல் இல்லை அப்படின்னா ஈக்குவல் இல்லாமல் ஒரு ரெண்டு லிமிட் இருந்துச்சுன்னா அது ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ண எப்படி வேணால் மைனஸ் பண்ணலாம். m - l ஆர் l - m, 10 - 5 ஆர் 5 - 10 எது மைனஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ஒன்று பாசிட்டிவ் வரும் இல்லை நெகட்டிவ் வரும். அதுக்கு கடைசியாக நம்ம மாடுலஸ் எடுக்கிறப்போ ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ >0 தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸாம்பிள் வச்சு சொன்னேன். அப்படிங்கிறப்ப நம்ம சொல்லலாமா, m - l ஆர் l - m, மாடுலஸ் ஆஃப் m - l இஸ் >0 தான் இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக தெரியுது இல்லையா? அண்டு நம்ம என்ன சொல்லலாம், எப்சிலான் வந்து ஏதோ ஒன்று எடுக்கணும் இல்லையா? நம்ம வந்து என்ன, எப்சிலான் வந்து ஆஃப் இன்ட்டு எப்சிலானுங்கிறது நம்மளாம் எடுத்துக்கிற வேல்யூ தான், விச் இஸ் >0. அப்போ ஆஃப் இன்ட்டு m - l, மாடுலஸ் ஆஃப் m - l தான் வந்து நான் எப்சிலானோட வேல்யூ நம்மளே எடுத்துக்கிறது தான். இது எப்படி எப்சிலான் எடுப்போம் அப்படின்னா, ஃபார் த சம்முக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்சிலான் எடுப்போம். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ணோம். இப்போதைக்கு நம்ம எப்சிலான் எடுக்காமல் கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு அப்படியே வச்சுக்கலாம், டேஷ்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். கடைசியாக அது ஏன் எடுக்கணும் இந்த மாதிரி அப்படின்றத நான் சொல்கிறேன். பை ஹைப்போதீசிஸ் நம்மளுக்கு தெரியும், ஹைப்போதீசிஸ்னால் கொஷின் படி நம்ம என்ன சொல்லலாம், லிமிட் n டெண்டிங் டு இன்ஃபினிட் Sn இஸ் ஈக்குவல் டு l அப்படின்ற மாதிரி ஒரு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுனா தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் n இல்லையா? ஒரு சீக்வன்ஸ்னால் என்ன அர்த்தம், இந்த மாதிரி இருந்தாவே அதுக்கு என்ன அர்த்தம், பை த லிமிட் டெஃபினேஷன் நம்ம என்ன சொல்லலாம், Sn - l இஸ் லெஸ் தென் எப்சிலான் ஃபார் n greater than or equal to capital N போடும் இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒன்று இருக்குனாவே there exist and n கிரியேட் ஆகும். அது வந்து n1 எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு ரெண்டு லிமிட் L&M ரெண்டு லிமிட் இருக்கு இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு நான் n1 எடுத்துக்கிறேன். தட் n1 வந்து டெஃபினட்டாக பிலாங்ஸ் டு I such that நம்ம எப்படி எழுதலாம்னா மாடுலஸ் ஆஃப் Sn - l இஸ் லெஸ் தென் எப்சிலான் ஃபார் n greater than or equal to n1. ஓகேவா? சிமிலர்லி நம்மளோட கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, சின்ஸ் லிமிட் n டெண்டிங் டு இன்ஃபினிட் Sn இஸ் ஈக்குவல் டு mனு கொடுத்துருக்காங்க. தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் n2, அந்த இடத்துல n1ன்றனால இந்த இடத்துல n2 is belongs to I such that modulus of Sn minus m, இந்த இடத்துல லிமிட் வந்து m, so m is less than epsilon for n greater than or equal to n2. ஓகேவா? ஓகே, இப்போ நான் let n is equal to capital N is equal to maximum of n1 n2ன்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இங்கே n1 n2ன்னு ரெண்டு வேல்யூ எடுத்துருக்கு இல்லையா? இதில் எது மேக்ஸிமம் வேல்யூவோ அதுதான் வந்து n. ஓகேவா? ஸோ அப்படி நான் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்னு பாருங்கள். தென் n greater than or equal to n1 and n greater than or equal to n2ன்னு மாறுமா? ஏன் இந்த மாதிரி மாறுது? இப்போது இந்த இடத்துல வந்து இந்த n-ங்கிறது என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இங்கே 5 இங்கே 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது 5 இது 6 அப்படின்னு வச்சுக்கிட்டோம். நம்மளுக்கு மேக்ஸிமம் 5,6ன்றது வந்து நம்மளுக்கு 6 தான் வரும். அப்போ 6ன்னு வந்துச்சுன்னா n வந்து n இஸ் ஈக்குவல் டு அந்த 6ன்னு போடுவோம் இல்லையா? ஸோ n இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு போடுவோம். அதனால தான் அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் 6 இந்த சைடு 5 இந்த சைடு வந்துச்சுன்னா n இஸ் ஈக்குவல் டு 6ன்னு போடுவோம். அப்போ 6ங்கிறது n1 சம்மந்தப்பட்டது. அதனால தான் இந்த இடத்துல இப்படி போட்டிருக்காங்க. n வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு n1, அதாவது ஒன்று ஈக்குவலாக இருக்கணும். ஏன் இந்த இடத்துல ஈக்குவல் டு போட்டிருக்காங்கன்னா ஒன்று ஈக்குவலாக இருக்கும், அப்படி இல்லைனா கிரேட்டர் தனாக இருக்கும் இல்லையா? ஸோ ஒன்று n1ஓட என்னங்கிறது வந்து n1ஓட பெருசாக இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் 5 இது 6ன்னு வச்சுக்கிட்டேன்னா என்ன ஆகும் பாருங்கள். இந்த இடத்துல n வந்து இதை விட பெருசு தானே. இப்போ n1 கம்பேர் பண்ணோம்னா என்னங்கிறது என்னது, பெருசு தான். ஏன்னா n1ங்கிறது 5, n2ங்கிறது என்னது. உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியணும் அப்படின்னா நான் ஒரு இந்த எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லி காட்டுறேன். n இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் 5,6. இந்த இடத்துல 5ங்கிறது n1, இந்த இடத்துல 6ங்கிறது n2. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், n இஸ் ஈக்குவல் டு 6ன்னு வந்துடும். அதாவது n2ங்கிறது என்ன 6 இந்த மாதிரி வந்துருச்சா? இப்போ நான் என்ன சொல்லலாம், nங்கிறது கிரேட்டர் தென் n1ன்னு சொல்லலாமா? கரெக்டாக?
என்னங்கிறது கிரேட்டர் தென் ஏன்னா n2ங்கிற என்னங்கிறது n2ஓட வேல்யூ என்ன 6 எனக்கு 6ன்னு கிடச்சிச்சு நான் மொத்தமாக வேல்யூ எழுதிக்கிறேன் இங்கே 6ன்னு கிடச்சிச்சு ஸோ அப்போ என்ன சொல்லலாம் n வந்து கிரேட்டர் தென் 5 அப்படின்னு சொல்லலாமா ஏன்னா என்னங்கிறது 6 இஸ் கிரேட்டர் தென் 5 தானே அதனால் 6 இஸ் கிரேட்டர் தென் 5னா n இஸ் கிரேட்டர் தென் n1ன்னு சொல்லலாம் அப்படி இல்லை இந்த இடத்துல இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க கேபிட்டல் N இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் 6,5 இந்த இடத்துல n1ஓட வேல்யூ 6 n2ஓட வேல்யூ இப்படி இருந்துச்சு அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு நம்ம மேக்ஸிமம் வந்து 6 தான் எடுப்போம் அப்போ n1ன்னு எடுப்போம் அப்போ n1 எடுத்தால் n கிரேட்டர் தென் n2 அப்படின்ற மாதிரி வரும் அப்போ நம்மளுக்கு எப்படி கிடைக்குதோ இந்த இடத்துல n1 பெருசாக இருந்தால் n கிரேட்டர் தென் n2ன்னு வரும் இந்த இடத்துல n2 மேக்ஸிமமாக இருந்தால் n கிரேட்டர் தென் n1ன்னு கிடைக்கும் அதனால் எப்படி வேணால் கிடைக்கலாம் அப்படிங்கிறனால தான் இந்த இடத்துல n கிரேட்டர் தென் n1 இருக்கணும் இல்லை n கிரேட்டர் தென் n2 இருக்கணும் இந்த இடத்துல ஏன் ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துலையும் 5 இந்த இடத்துல 5 சேம் நம்பர் இருந்துச்சுன்னா எனக்கு மேக்ஸிமம் ஆஃப் 5,5 வந்து 5ன்னு தான் வரும் அப்போ n கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்ற மீனிங் வரும் அதனால தான் இந்த இடத்துல வந்து ஈக்குவல் டு சிம்பிள் போட்டிருக்காங்க இது வந்து நான் கிளியராக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ தட் போத் Sn ஸோ அப்படின்றப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்மால் n இருக்கு இல்லையா ஸோ அந்த ஸ்மால் ஒன் வந்து கேபிட்டல் n1 எடுத்துக்க முடியும் இந்த ஸ்மால் n வந்து கேபிட்டல் n2ன்னு எடுத்துக்க போகிறோம் ஸோ இந்த இடத்துல n1 n2 ரெண்டுத்துக்குமே சேர்ந்து நம்ம என்ன சொல்லலாம் அது ரெண்டுத்துக்கும் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சி n வச்சுக்க போகிறோம் அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா எஸ் ஸ்மால் n-க்கு பதிலாக கேபிட்டல் N சப்ஸ்டியூட் பண்ணலாம் உங்களுக்கு இன்னொரு டைம் நான் சொல்கிறேன் கிளியராக ஸோ இந்த இடத்துல n இஸ் ஈக்குவல் டு n கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு n1 என்ன மட்டும் ஒன்று n1 இருக்கணும் இல்லை n1ஓட பெருசாக இருக்கணும் அதே மாதிரி இங்கே n கிரேட்டர் தான் n2னா ஒன்று n இஸ் ஈக்குவல் டு n2 இருக்கணும் இல்லை அதோட பெருசாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது ரெண்டு ஈக்குவல்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா அப்படிங்கிறப்ப n1 n2 அப்படின்னு வந்துச்சுனாவே நம்ம என்ன சொல்லியிருக்கேன் மேக்ஸிமம் ஆஃப் n1 n2 தான் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்போது இந்த இடத்துல n2 ஒன்று பெருசாக இருக்கலாம் இல்லை n1 பெருசாக ரெண்டுத்துக்கும் மேக்ஸிமமாக நான் n-ன்னு எடுத்துக்க போகிறோம் அப்போ n இஸ் ஈக்குவல் டு n-ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஸோ மாடுலஸ் ஆஃப் Sn மைனஸ் L அண்டு Sn மைனஸ் M ஆர் லெஸ் தென் எப்சிலானாக இருக்குமா எஸ் இந்த இடத்துல இது லெஸ் தென் எப்சிலான்னா n சப்ஸ்டியூட் பண்ணால் லெஸ் தென் எப்சிலானாக தான் இருக்கும் ஃபார் எக்ஸிஸ்ட் இப்போ நானாக ஒன்று எடுத்துக்க போகிறேன் கான்ட்ரவர்சி ப்ரூவ் பண்ணுறதுக்காக மாடுலஸ் ஆஃப் M மைனஸ் L நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம் இந்த இடத்துல நானே Sn வந்து ஆட் பண்ண போகிறேன் Sn மைனஸ் பண்ண போகிறேன் விச் இஸ் இதை நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் M மைனஸ் L அப்படியே இருக்குது இந்த இடத்துல மைனஸ் Sn ஆட் பண்ணி ப்ளஸ் Sn சப்ராக்ட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல Sn பாருங்க இங்கே இருக்குது மைனஸ் L இங்கே இருக்குது இந்த இடத்துல மைனஸ் Sn ப்ளஸ் Mன்னு இருக்குது மைனஸ் காமன் அவுட் பண்ணிட்டோன்னா ப்ளஸ் Sn ப்ளஸ் M வந்து மைனஸ் M ஆயிரும் ஓகேவா இது மல்டிபிள் பண்ணால் இதே வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்மளுக்கு தெரியும் மாடுலஸ் ஆஃப் A ப்ளஸ் பியை வந்து இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் A ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பின்னு வரும் அப்போ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு Sn மைனஸ் L ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Sn மைனஸ் Mன்னு சொல்லலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பை த டெஃபினேஷன் நம்மளுக்கு தெரியும் Sn மைனஸ் L அதுக்கு மாடுலஸ் எடுத்தால் இஸ் லெஸ் தென் எப்சிலான் ஸோ அதனால் லெஸ் தென் இதுக்கு ஒரு எப்சிலான் வரும் இதுவும் லெஸ் தென் எப்சிலான் அப்போ இதுக்கு ஒரு எப்சிலான் வரும் மொத்தம் 2 எப்சிலான் இப்போது இந்த இடத்துல நம்ம எப்சிலானோட வேல்யூ ஏதோ ஒன்று போடணும் இல்லையா அப்போ நான் என்ன போடலான்னு யோசிக்கணும் என்ன போட்டால் கான்ட்ரடிக்ட் வரும்னு நம்ம யோசிக்கணும் ஓகேவா இந்த இடத்துல என்ன ஸ்டாப் வந்து நிற்குது M மைனஸ் L இஸ் லெஸ் தென் 2 எப்சிலான் நிற்குது அப்போ என்ன போட்டால் எனக்கு கான்ட்ரடிக்ட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் M மைனஸ் L இஸ் லெஸ் தென் 2 எப்சிலானுக்கு பதிலாக நான் மாடுலஸ் ஆஃப் M மைனஸ் L பை 2ன்னு போட்டால் என்ன யோசிச்சு பாருங்கள் 2 கேன்சல் ஆகிட்டு M minus L modulus of M minus L is less than modulus of M minus L வருமா இந்த மாதிரி ஒன்று இருக்கா 2 less than 2ன்னு சொல்ல முடியுமா ரெண்டு ஈக்குவலாக இருக்குது ஆனால் லெஸ் தென் சொல்ல முடியும் அப்படி சொல்ல முடியாது அப்போ என்ன போட்டால் கான்ட்ராடிக்ட் வருது எப்சிலானோட வேல்யூ இந்த மாதிரி கொடுத்தா கான்ட்ராடிக்ட் வருதா அதனால தான் இந்த இடத்துல எப்சிலானோட வேல்யூ இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம சொல்லலாம் எப்சிலானோட வேல்யூ நிறைய சூஸ் பண்ணலாமே ஏன் இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய சூஸ் பண்ணால் வரும் நம்ம வேறு கூட சூஸ் பண்ணலாம் M மைனஸ் மாடுலஸ் ஆஃப் M மைனஸ் Lன்னு கூட சூஸ் பண்ணலாமா எப்சிலான் வந்து 5ன்னு கூட சூஸ் பண்ணலாம் என்ன சூஸ் பண்ணாலும் இந்த இடத்துல ஆன்சர் வரும் அதே இங்கே பாருங்கள் 5 போட்டால் 5 2 10ன்னு போயிடும் அப்போ மாடுலஸ் ஆஃப் M மைனஸ் L இஸ் லெஸ் தென் 10ன்னு வந்துடும் அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும் அது கான்ட்ரடிக்ஷனை கொண்டு வரணும் ஏன் கான்ட்ரடிக்ஷனை கொண்டு வர நம்ம ட்ரை பண்ணுறோம் ஏன்னா எல்லா இடத்துலையுமே மேபி எக்ஸிஸ்ட் ஆகலாம் எப்சிலானுக்கு வேறு வேல்யூ கொடுக்குறப்ப இது எக்ஸிஸ்ட் ஆகும் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் என்ன கொடுத்தா இது ஒத்து போகல அப்படின்ற
கான்ஸ்டன்ட் தான். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்சிலானோட வேல்யூ கிரேட்டர் தென் 0னா கிரேட்டர் தென் 0 எது கொடுத்தாலுமே இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகணும். ஆனால் ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்குல்ல, அந்த வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, நம்ம இந்த மாதிரி சொல்லணும் பாருங்கள், எப்சிலான் வந்து கிரேட்டர் தென் 0 கொடுத்தா 1 கொடுத்தா 2 கொடுத்தா 5 கொடுத்தா எல்லா கொடுத்தாலுமே ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் m-l/2 கொடுத்தா மட்டும் ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் ஒரு வேல்யூ வந்து மிஸ் ஆனாலும் அது தப்பு தானே. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுதானே, ஒரு வேல்யூ மிஸ் ஆனாலும் அது தப்பு தானே. அதனால தான் இந்த இடத்துல எப்சிலானோட வேல்யூ இந்த மாதிரி கொடுத்தா எனக்கு பாருங்கள், எப்சிலானோட வேல்யூ வந்து மாடுலஸ் ஆஃப் m-l/2ன்னு கொடுத்தா 2 கேன்சல் ஆகிட்டு மாடுலஸ் ஆஃப் m-lன்னு வரும். அப்போ வந்து எனக்கு என்ன வரும்னா மாடுலஸ் ஆஃப் m-l இஸ் லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் m-lன்னு வரும். இந்த மாதிரி ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகவே ஆகாது, விச் இஸ் நாட் பாசிபிள். அதனால் இது கான்ட்ராடிக்ட் ஆகுது. அப்படி தான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 1000 வேல்யூ இருக்குன்னா 1999 கரெக்டாக இருக்குன்னா அதை பற்றி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்று தப்பானாலே அது தப்பு தான். ஓகேவா? ஸோ நம்ம சொல்லலாம் 999 கரெக்டாக வந்துச்சுன்னா, அதெல்லாம் கிடையாது. ஒன்று தப்பானாலையும் அது தப்பு தான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். நான் ஒன்று சொல்லிட்டேன், கிரேட்டர் தென் இது எப்சிலான் வந்து கிரேட்டர் தென் 0க்கும் லெஸ் தென் 1000க்கும் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அது ஃபுல்லாகவே ஒவ்வொரு நம்பருக்கும் அது எக்ஸிஸ்ட் ஆகணும். ஒரு நம்பருக்கு எக்ஸிஸ்ட் ஆகலனாலே அது ராங் தான் இல்லையா? ஸோ அதனால் இந்த இடத்துல எது போட்டால் இது எக்ஸிஸ்ட் ஆகலன்னு நம்ம ஷோ பண்ணிவிட்டு ஓகே இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷன் ப்ரூவ் பண்ணிட்டோம், விச் இஸ் நாட் பாசிபிள். திஸ் கான்ட்ரடிக்ஷன் இந்த மாதிரி ஏன் கான்ட்ரடிக்ஷன் வருது? ஏன்னா நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், m is not is equal to lன்னு எடுத்தனால தான். அப்போது இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷன் ஏன் வருது? இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம், m not is equal to lன்னு எடுத்துக்கிட்டனால தான் வருது. அப்போ இந்த கான்ட்ரடிக்ஷன் வரக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணணும், m is equal to lன்னு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. This contradiction shows that modulus m is equal to n l hence proved. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஒரு சீக்வன்ஸுக்கு லிமிட் n டெண்டிங் டு இன்ஃபினிட் விச் இஸ் ஈக்குவல் டு எல்ன்னு எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த லிமிட் வந்து ஒன்றா தான் இருக்கணும். மோர் தென் ஒன் லிமிட் ஒரு சீக்வன்ஸுக்கு டிஃப்ரெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த தியரம் பார்க்கலாம். தேங்க்யூ.